பேடிஎம் வழங்கும் இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் வரும் ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏஎம்ஜேஎன் கல்லூரியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒரு பொருந்தா கூட்டணி என்று பல பேர் நினைக்கிறாங்க. அதிமுக தொண்டர்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா இன்னும் பாமரர்களுக்கு மத்தியில ஜெயலலிதாவினுடைய மரணம் குறித்து அவர் மோடியா லேடியான்னு பேசுனதுனாலதான் அந்த மரணம் சம்பவித்து விட்டது என்று சொல்லுகிறவர்கள்லாம் இருக்கிறாங்க. எப்படி கடந்த காலங்களில் ஓபிஎஸ் இவர்கள் தர்ம யுத்தம் என்கிற பெயர்ல, தியானம் இருக்கிறேன் என்கிற பெயர்ல ஒரு தலைமை இவர்கள் உருவாக்கி பார்த்தார்களா? அது அட்டர் ஃபிளாப். ஆமா, அது மாதிரி இன்னொரு டம்மி பீஸை உருவாக்கணுங்கிற கணக்குல தான். செங்கோட்டையனும் டம்மி பீஸ் கிடையாது சார். 9 முறை எம்எல்ஏ சார். நீங்க செங்கோட்டையனையும் ஓபிஎஸ்ஸையும் கம்பேர் பண்ணாதீங்க. அப்படி சொல்லாதீங்க. எங்க கூட கூட்டணி வரல அப்படின்னா செங்கோட்டையை வச்சு நாங்கள் மூவ் பண்ணுவோம்னு எடப்பாடிக்கு சிக்னல் கொடுக்குதா பாஜக? அதுல என்ன சந்தேகம்? எடப்பாடி பழனிசாமியை அச்சுறுத்துகிறார்கள். அவர் மனம் உவந்து விரும்பி இந்த கூட்டணிக்குள்ள அவர் போகல. சார், அதிமுக கிட்ட 23% இருக்கு லாஸ்ட் எலெக்ஷன்ல. என்டிஏ கூட்டணி கிட்ட ஒரு 18% இருக்கு. அது தனித்தனியா நிற்கும் போது உள்ள கணக்கு. ஒன்னா சேர்ந்தாங்கன்னா பலமாகாதா? எப்படி பலமாகும்? எப்பவுமே ஒரு விஷயம் என்னன்னா, தனித்து அரசியல் கருத்துல 1+1 கிடையாது. இருங்க. விஜய் திமுக எதிர்ப்பு தான் பேசுறாரு. ஆமா, சீமான் திராவிட இயக்க தத்துவார்த்தமாவே எதிர்க்கிறாரு. அன்புமணி ராமதாஸ் திமுக எதிர்ப்பு தான் பேசுறாரு. பாஜக திமுக எதிர்ப்பு தான் பேசுறாங்க. அதிமுக திமுக எதிர்ப்பு தான். எல்லாருக்குமே எதிரி, பொது எதிரி ஒரே ஆள் தான். ஆமா, திமுக தான். ஆனா இவங்கெல்லாம் ஒரு குடையின் கீழ் ஒன்று கூடுவாங்களா? அதிமுக பாஜக கூட்டணி உருவாகுங்கிறதுக்காக தான் பாஜக மாநில தலைவரையே மாற்றுவதற்கு டெல்லி திட்டமிட்டு இருக்கு. அந்த கூட்டணி உறுதி அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணாமலையை மாற்ற போறாங்களா என்ன? அண்ணாமலையால் அவங்க எதையும் அனுபவிக்கல. தேசிய தலைமையாக இருக்கக்கூடிய பாஜக அண்ணாமலை விட்ட உதாரில் 5% கூட பலிக்கலைங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஒன்று சும்மா வாக்கு சதவீதம் சொல்லலாம். ஒரு எம்பியை கொண்டு வர முடியல. அவரே ஒரு எம்பியாக முடியல. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் நடந்துள்ளார். வணக்கம் ராஜகம்பீரன் சார். வணக்கம். மீண்டும் என்டிஏ கூட்டணி உருவாகிறதா? அதாவது எடப்பாடி டெல்லிக்கு போனார், அதை அமித்ஷா வீட்டில் ஒரு சந்திப்பு. ஸோ கூட்டணியை பற்றி நாங்கள் பேசலைன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். ஆனால் அமித்ஷா தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி உருவாகும்னு ஒரு ட்வீட்டே போட்டிருந்தார். அதை தொடர்ந்து எடப்பாடிக்கு போட்டியாக கருதப்படும் செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி போயிருக்காரு. நிர்மலா சீதாராமனை பார்த்துருக்காருங்கிற செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றப்படலாம்ங்கிற செய்தியும் வந்துக்கிட்டு இருக்கு. என்ன சார் அதிமுக பாஜகக்குள்ள என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒரு பொருந்தா கூட்டணி என்று பல பேர் நினைக்கிறாங்க. அதிமுக தொண்டர்கள் நினைக்கிறாங்க. சரி. ஏன்னா இன்னும் பாமரர்களுக்கு மத்தியில ஜெயலலிதாவினுடைய மரணம் குறித்து அவர் மோடியா லேடியான்னு பேசுனதுனாலதான் அந்த மரணம் சம்பவித்து விட்டது என்று சொல்லுகிறவர்கள்லாம் இருக்கிறாங்க. இதுக்கு ஆதாரம் இல்லை. நான் சொல்ற கருத்துக்கு ஆதாரம் இல்லை. பாமர மனதில் என்ன பதிந்திருக்கிறது என்றால், பாஜகவிற்கு இதுல பங்கு இருக்குமோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க அதை புரிந்து வைத்திருக்கிறார்கள். சரி, நான் சொல்ற பாமர மனதில் என்னுடைய தனிப்பட்ட கருத்தான அதை முன்வைக்கல. ஏன்னா இந்த கருத்துக்கு ஆதாரம் அற்றதுங்கிறனால அது எனக்கும் புரியும். ஓகே. ஆனால் இன்னுமே பாஜக கூட்டணி தான் இந்த அதிமுகவை சிதைத்து விட்டது, ஒரு கரையானை போல அரித்து விட்டது இந்த கட்சியை. இந்த கட்சியினுடைய தனித்தன்மையை இழந்து விட்டது. இந்தியாவினுடைய மிக மோசமான கருப்பு சட்டங்களாக இருக்கக்கூடிய வேளாண்மை திருத்த சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம், சிஏஏ, எல்லா கருப்பு சட்டங்களையும் கண்ணை மூடிக்கிட்டு ஆதரிக்க வேண்டிய அவல நிலைக்கு அதிமுக ஆளாகிவிட்டது. அதனால அது ஒரு திராவிட கட்சி என்று சொல்வதற்கான அந்தஸ்தையும் அது இழந்து விட்டது. சிறுபான்மை மக்களுக்கு 1% ஓட்டை கூட அவர்களால் பெற முடியாதுங்கிற நிலைமை அடைந்து விட்டது. அதனால பாஜக கூட்டணியில இருந்து அதிமுக வெளியே வருகிறதுன்னு சொன்ன உடனே தொண்டர்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து கொண்டாடுறாங்க. ஆமா. இப்ப என்ன நிலைமைனா, அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறேன் என்று நினைத்த எடப்பாடி பழனிசாமியை அவர் சம்பந்தி வீட்டில் ரெய்டை போட்டு 800 கோடி வரைக்கும் பிடிச்சி பல்வேறு வழக்குகளுக்குள்ள சிக்க வைத்து அவருக்கு போட்டியாக இவர்கள் அவரோடு சிறிய மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய, எப்படி கடந்த காலங்களில் ஓபிஎஸ் இவர்கள் தர்ம யுத்தம் என்கிற பெயர்ல, தியானம் இருக்கிறேன் என்கிற பெயர்ல ஒரு தலைமை இவர்கள் உருவாக்கி பார்த்தார்களா? அது அட்டர் ஃபிளாப். ஆமா. அது மாதிரி இன்னொரு டம்மி பீஸை உருவாக்கணுங்கிற கணக்குல தான். செங்கோட்டையனும் டம்மி பீஸ் கிடையாது சார்.
9 முறை எம்எல்ஏ சார். நீங்கள் வந்து செங்கோட்டையனையும் ஓபிஎஸ்ஸையும் கம்பேர் பண்ணாதீங்க. அப்படி சொல்லாதீங்க. ஜெயலலிதாவால் நம்பிக்கைக்குரியவராக இருந்து இடைக்கால முதலமைச்சராகலாம் இருந்தவர். செங்கோட்டையன் வந்து ஜெயலலிதா காலத்திலேயே பதவியெல்லாம் பறிக்கப்பட்டவர். அவருக்கு வேறொரு சொந்த பிரச்சனைகளை, பர்சனல் பிரச்சனைகளில் வந்து அவருடைய மனைவியெல்லாம் குடும்பம்லாம் கொண்டு வந்து புகார் கொடுத்து ஜெயலலிதாட்ட எல்லா பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டவர். முதலமைச்சர் பொறுப்புக்கு வருவதற்கு என்னால் முடியாது என்று போட்டியிலிருந்து ஓரங்கட்டப்பட்டதில்லை, தானாகவே ஒதுங்கி கொண்டவர். அவர் மேலே பல பின்னணிகள் இருக்கிறது. வாச்சாத்தியினுடைய வன்கொடுமைகள் அனைத்துக்குமே இவர் வந்து வனத்துறை அமைச்சராக இருக்கிற காலகட்டங்களில் தான் நிகழ்ந்தது என்பது ஒரு வரலாறு. இவருக்கு பல வந்து நெகட்டிவான விஷயங்களும் இருக்கிறது. ஓகே. அதனால் அவருக்கு வந்து பெரிய புனித பிம்பம் எல்லாம் வந்து செங்கோட்டையன் மேலே கிடையாது. செங்கோட்டையன் வந்து இப்போ என்னன்னா, அவர் கட்சியில் ஓரங்கட்டப்பட்டவர் அல்லது உள்ளுக்குள்ள வந்து கட்சிக்குள்ள உட்கட்சி யுத்தங்களால இன்றைக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒதுங்கி இருக்கிறாரு. இந்த மன வருத்தத்தை புரிந்து கொண்ட பாஜக அவரை முதன்மைப்படுத்துறோம், நாங்க ஒய் பிரிவு பாதுகாப்பு தரப்போறோம் என்றெல்லாம் பேசுவதன் வழியாக எப்படி ஓபிஎஸ்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாங்களோ அதே மாதிரி அப்படி கொடுத்துட்டாங்கன்னாலே யாரு கொடுக்குறாங்களோ அவங்க யாரோட ஆளுங்கிறது மக்களுக்கு அடையாளப்பட்டோம். மக்கள் ரொம்ப சாதாரண மக்கள், சரி அரசியல் கணக்கை புரிந்து கொள்வார்கள். சரி, எடப்பாடிக்கும் டைம் கொடுக்குறாங்க, செங்கோட்டையனுக்கும் டைம் கொடுக்குறாங்க. இதன் மூலமா பார்த்தீங்களா, நீ வந்து எங்க கூட கூட்டணி வரல அப்படின்னா செங்கோட்டையனை வச்சு நாங்கள் வந்து மூவ் பண்ணுவோன்னு வந்து எடப்பாடிக்கு சிக்னல் கொடுக்குதா பாஜக? அதுல என்ன சந்தேகம்? எடப்பாடி பழனிசாமியை அச்சுறுத்துகிறார்கள். அவர் வந்து மனம் உவந்து விரும்பி இந்த கூட்டணிக்குள்ள அவர் போகல. சரி, இந்த முறை நடந்த பேச்சுவார்த்தை என்பது இந்த கிராமப்புறத்துல எல்லாம் வந்து கட்டாய கல்யாணங்கள்லாம் நடக்கும். சில சாதி ரீதியான கல்யாணங்கள்லாம், சொந்த முறமாப்பிள்ள அதுன்னு சொல்லி பொருந்தாத திருமணங்கள்லாம் நடக்கும். அது மாதிரி ஒரு கட்டாயமான ஒரு நிர்பந்தத்தை அவருக்கு உருவாக்கி எடப்பாடியை பணிய வைப்பதற்கான வேலை திட்டத்தில் பாஜக இறங்கி இருக்கிறது. இந்த பொருந்தா கூட்டணி களத்துல ரொம்ப மோசமா வேலை செய்யும். எப்படி சொல்றீங்க? ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கி நீங்க கூட்டணி அமைச்சர் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா ஒரு பலமான கூட்டணி தேவை. அதிமுக கிட்ட ஒரு பலமான கூட்டணி இல்ல அப்படின்னா பாஜக கூட தானே கூட்டணி வச்சாகணும். இந்த முறை நடக்கிற தேர்தல் என்பது திமுகவை வீழ்த்துவதல்ல. எடப்பாடியை வந்து செங்கோட்டையன் வீழ்த்துறாரா, செங்கோட்டையனை எடப்பாடி வீழ்த்துறாரா, இல்ல வந்து நீங்க டிடிவி தினகரன் வீழ்த்த போறாரா, ஓபிஎஸ் வீழ்த்த போறாரா, எடப்பாடி வேட்டியை இவர் உருவாரா இல்ல வந்து ஓபிஎஸ் வேட்டியை அவர் உருவாராங்கிறத இங்க பிரச்சனையா இருக்கு. சரி, இது வந்து எதிர்கட்சியை வீழ்த்துவதற்கு, இன்றைக்கு ஆளுகிற கட்சியை வந்து வீழ்த்துவதற்கான வலிமையோட எல்லாம் இவங்க இல்லவே இல்லை. தமிழ்நாட்டிலே எதிரி கட்சிகள் எல்லாம் உதிரி கட்சிகள் தான். யாரும் ஃபைட் பண்ற அளவுக்கு வலிமையோட இல்ல. சார், அதிமுக கிட்ட 23% இருக்கு லாஸ்ட் எலெக்ஷன்ல. என்டிஏ கூட்டணி கிட்ட ஒரு 18% இருக்கு. ஆமா, அது தனித்தனியா நிற்கும் போது உள்ள கணக்கு. ஒன்னா சேர்ந்தாங்கன்னா பலமாகாதா? எப்படி பலமாகும்? நீ எப்பவுமே ஒரு விஷயம் என்னன்னா, தனித்து அரசியல் கருத்துல 1+1 கிடையாது. இருங்க சென்ற தேர்தலில் ஒரு வாக்கு பெற்றிருக்கிற கணக்கு தான் அடுத்த தேர்தலுக்கு வரும் என்பதே முதல்ல தவறான கருத்து. ஓகே, அப்படி வரவே வராது. வந்திருந்தா விஜயகாந்த்லாம் முதலமைச்சர் ஆயிப்பார்ல. எதிர்கட்சியா வரும்போது எதிர்கட்சிக்கு அடுத்த வருஷம் அதுதானே அவருக்கு வந்திருப்பார்ல. அந்த கணக்கெல்லாம் வராதுங்க. 2 பேர் சேர்ந்தா 40% சார், கிட்ட லிட்டரலி 40% சேர்ந்தா வாக்கு சதவீதம் சதுரம். எப்பவுமே தமிழ்நாட்டில் என்ன செய்வாங்க சார், அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் 1+1 = 2 கிடையாது, 1+1 = 3. நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கங்க. அதாவது என்னன்னா சார், ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரெஸ் மீட்ல வந்து எஸ்பி வேலுமணி வந்து கோவையில் கொடுத்தாரு. அதிமுக பாஜக கூட்டணி போட்டிருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 15 இடங்கள்ல நாங்கள் வந்து ஜெயிச்சிருப்போம். இந்த கூட்டணியை முறிவதற்கு பாஜக தான் காரணம். அண்ணாமலை வந்து டைரக்டா வந்து ஒரு பிரஸ் மீட் வந்து குற்றம் சாட்டி இருந்தார். நாடாளுமன்ற தேர்தலையே அந்த கூட்டணி வந்து ஒன்றிணைந்து இருந்தால் வெற்றி பெற்று இருக்க பொழுது சட்டமன்றத்தில் எப்படி சார் தோக்க முடியும்? இல்லை, அதாவது தனியா நிற்கிற போது இப்போ பாஜக வேணாங்கிறவங்களும் அதிமுக வச்சிருப்பாங்க. பாஜக தான் வேணும்னு நினைக்கிறவங்களுடைய வாக்கு வங்கி என்பது வேற இருக்கும். சரி, அது அதிமுகவை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அதனால தனித்தனியாக இருக்கிற போது கிடைக்கிற வாக்கு சதவீதத்தை ஒரு கூட்டணிக்கு கீழே ஒன்று சேரும் போது கிடைக்கும் என்று நம்ம நம்ப முடியாது. இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன் சார். நான் கேள்வி முடிச்சுக்கிறேன். அதிமுக ஓட்டு போடுறவங்களும் பாஜகவுக்கு ஓட்டு போடுறவங்களும் திமுக வேணான்னு நினைக்கிறவங்க தான் ஓட்டு போடுவாங்க. அப்படி இருக்கும் போது உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்க போது ஏன் உங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து தேர்தலில் போட்டிட்டு அவங்க ஓட்டு போட மாட்டாங்களா? அப்படி கணக்கு இல்லை. திமுகவை யார் அடிக்கணும்னா அவனுக்கு ஒரு கணக்கு இருக்கும். திமுகவை அகற்றி விட்டு அந்த இடத்துல அதிமுக வரணும்னு நினைக்கிறது ஒரு மனக்கணக்கு. சரி, அது ஒரு அரசியல் கணக்கு. பாஜக மாதிரி ஒரு தேசிய கட்சி வரணுங்கிறது அது வேறொரு கான்செப்ட். அது வந்து அந்த தத்துவார்த்த அரசியல் என்பது வேறு, தேசிய அரசியல் என்பது வேறு. ரெண்டையும் நீங்க வந்து ஒன்னா, நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது யாரு பிரதமர் என்பதற்கான தேர்தல். ஆமா, இது யாரு முதலமைச்சர் என்பதற்கான தேர்தல். யாரு முதலமைச்சர் என்பதற்கான தேர்தலில்
முதலமைச்சர் வேட்பாளர் யார், எந்த கூட்டணி வலிமையாக இருக்கிறது, எதை நோக்கி பயணித்தா சரியாக வரும். வெல்லாத நம்ம ஊரில் ஒரு சிக்கல் இருக்கிறது, நம்முடைய தமிழ்நாடு போன்ற பல மாநிலங்களில் ஒரு சிக்கல் இருக்கிறது. என்னன்னா ஒரு பொது புத்தி என்னென்னா, ஜெயிக்காத கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைப்பான். கட்சிக்காரன் போட்டுவான். பொதுமக்களில் கொஞ்சம் பேர் என்ன நினைப்பான், இந்த கட்சி ஜெயிக்காதாமே, அதுக்கு ஓட்டு போட்டோம்னா நம்ம ஓட்டு வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறவன் இருக்கான். அதனால் இவன் என்ன செய்வான்னா, தான் போடுற ஓட்டு தான் முதலமைச்சரை உருவாக்குது, நான் போடுற ஓட்டு தான் ஆளுங்கட்சியை உருவாக்குது, அந்த ஒரு மனநிலை இருக்கிறது. ஓகே, அதனால திமுக எதிர்ப்பு என்பது ஒரு குடையின் கீழ் ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால், இப்போ விஜய் திமுக எதிர்ப்பு தான் பேசுகிறாரு. ஆமாம். சீமான் திராவிட இயக்க தத்துவார்த்தமாகவே எதிர்க்கிறாரு. அன்புமணி ராமதாஸ் திமுக எதிர்ப்பு தான் பேசுகிறாரு. பாஜக திமுக எதிர்ப்பு தான் பேசுகிறாங்க. அதிமுக திமுக எதிர்ப்பு தான். எல்லாருக்குமே எதிரி, பொது எதிரி ஒரே ஆள் தான். ஆமாம், திமுக தான். ஆனால் இவங்கெல்லாம் ஒரு குடையின் கீழ் ஒன்று கூடுவாங்களா, ஒரு அணியின் கீழ் வந்துருவாங்களா? அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக இவங்க எல்லாருமே ஒரே கூட்டணியில் வர வாய்ப்பு இருக்குல்ல. தேமுதிகலாம் இல்லைங்க. தேமுதிக வந்து ஏற்கனவே ராஜ்யசபா கொடுக்குறோம்னு சொல்லி அவங்க ஏமாற்றிட்டாங்கன்னு அவங்க கூட்டணி மனநிலையிலே இல்லை. அவங்க திமுகவுக்கு தூது விட்டுக்கிட்டு இருக்காங்க. திமுக அணியில் வருவதற்கு ஆனால் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் தேமுதிகலாம் கணக்கில் சேராது. அதனால் இது ஒருபோது வந்து திமுக எதிர்ப்பு என்கிற அரசியலில் பாஜக கலக்கிறது இருக்குல்ல, ஆமாம், அதை தமிழக வாக்காளர் விரும்ப மாட்டான், அதிமுக தொண்டர்கள் விரும்ப மாட்டான். நான் அதனால தான் சொன்னேன், அந்த பட்டாசு வெடிச்சவன் யாரோ, இனிப்பு கொடுத்தவன் யாரோ, அவன் பாஜகவுக்கு வேலை செய்ய மாட்டான். ஓகே, அதிமுக தொண்டனா இருக்கிறவன் இந்த கூட்டணி களத்தில் ஜெல்லாகாதுன்னு சொல்ல வரீங்க. கீழே இறங்காது கூட்டணி. ஓகே, தலைவர்களுக்கு, இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு வழக்கு இருக்கிறது, அமலாக்கத்துறை இருக்கு, வருமான வரித்துறை இருக்கு, சொத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க வேண்டுமானால் பாஜகவோட சமரசமா போகலாம். ஓகே, இந்த கட்சியை வந்து எம்ஜிஆருக்காக நேசிக்கிறவன், இரட்டை இலைக்காக நேசிக்கிறவன், ஜெயலலிதாவுக்காக நேசிக்கிறவன், அந்த கட்சியை நேசிக்கிறவனுக்கு இந்த மாதிரியான சமரசம் தேவையில்லை சார். ஒரு எல்லா அரசியல் கட்சியிலையும் நீங்க பாருங்க, ஒரு கட்சி ஆளுங்கட்சியா இருக்கணும். ஆமா, அதை நம்பி ஒரு 200 குடும்பம் 300 குடும்பம் அதிக வச்சா 500 குடும்பத்துக்கு மேல பிழைக்க முடியாது. அதோடைய ஆதாயத்தை அனுபவிக்க முடியாது. ஆனா ஒரு கட்சிக்கு வந்து 1 கோடி வாக்காளர் இருப்பான். இந்த 500 குடும்பம் தான் பலன் அனுபவிப்பான். கான்ட்ராக்ட் எடுக்கிறவன், எம்எல்ஏவா இருக்கிறவன், வாரிய தலைவராக இருக்கிறவன், கட்சியில் ஒன்றிய செயலாளர் இருக்கிறவன், மாவட்ட செயலாளர், அவன் இந்த கூட்டங்கிறது ஒரு 500 குடும்பம் வச்சுக்க அதிகபட்சம். இதை தாண்டி மற்றவனுக்குலாம் ஆதாயம் இருக்காது. ஆனால் அவன் கட்சி அனுதாவியாக இருப்பான். ஆதாயம் அடைபவனை விட ஆதாயம் அடையாதவனுடைய ஆதரவு இருக்குல்ல, அதுதான் ஒரு கட்சியோட வலிமை. சரி, அந்த கணக்கில் தான் நான் சொல்கிறேன். பாஜகவோடு மீண்டும் சமரசத்துக்கு போவதை அதிமுகவினுடைய கடைநிலை தொண்டர்கள், ஊழியர்கள், கட்சிக்காரன் விரும்ப மாட்டான். இந்த பொருந்தா கூட்டணி என்பது அவனுக்கு மிகப்பெரிய மனக்கசப்பை உண்டாக்கும். ஏற்கனவே அதிமுகவினுடைய மிகப்பெரிய வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய பெண் வாக்காளர்களில் பெரும் பகுதியை மகளிர் உரிமை தொகை மூலமாக, பேருந்து பயணங்களின் வழியாக ஏற்கனவே திமுக வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. சரி, வாக்கு வங்கியும் பெரும் பகுதி அந்த பக்கம் போயிருச்சு. பெண்கள் ஓட் பேங்க் தான் வந்து எம்ஜிஆருடைய அஸ்திவாரம். ஆமா, சத்துணவு திட்டம் தான் எம்ஜிஆரோட அஸ்திவாரம். பெண்கள் சார்ந்த நலத்திட்டங்கள் தான் அஸ்திவாரம். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை மிக தந்திரமான நலத்திட்டங்களின் வழியாக நகர்த்தி வேற பக்கம் போயிட்டாங்க. காலை உணவு திட்டம் வரைக்கும் வந்துட்டாங்க. ஆமா, அப்போ அதிமுகவினுடைய பெரும்பகுதியை வந்து அதற்கு அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் திமுகவினுடைய வாக்கு வங்கியாக திசை மாறி விட்டது ஏற்கனவே. அதனாலதான் அதிமுக வந்து கூட்டணியோட சேருகிற போது 40% மேலான வாக்குகளை பெறக்கூடிய கட்சி. இன்னைக்கு அவங்க வந்து ஒரு 20% தான் கடந்த தேர்தலில் பெற்றோன்னு சொல்றாங்க இல்லையா. பாதிக்கு மேல ஏற்கனவே அவங்க வாக்கு வங்கி சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. சரி, நீங்க இந்த பொருந்தா கூட்டணியின் வழியாக இன்னும் பின்னடைவை தான் அவங்க சந்திப்பாங்க. சரி, அதிமுக பாஜக கூட்டணி உருவாகுங்கிறதுக்காக தான் பாஜகவுடைய மாநில தலைவரையே மாற்றுவதற்கு டெல்லி திட்டமிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் சமீப நாட்களாக ஃபிளாஷ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த கூட்டணி உறுதி அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணாமலையை மாற்ற போறாங்களா என்ன? அண்ணாமலையால் அவங்க எதையும் அனுபவிக்கல. தேசிய தலைமையாக இருக்கக்கூடிய பாஜக அண்ணாமலை விட்ட உதாரில் 5% கூட பலிக்கலைங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஒன்று, சும்மா வாக்கு சதவீதம் சொல்லலாம். ஒரு எம்பியை கொண்டு வர முடியல, அவரே ஒரு எம்பியாக முடியல, களத்தில் வெற்றி பெற முடியல. அதிமுக பல இடங்களில் 3வது இடத்துக்கு போக வச்சாங்களே, அதை வச்சு என்னங்க பிரயோஜனம்? 3வது இடத்துக்கு போனான்னா 30வது இடத்துக்கு போனான்னா ஒரு எம்பிக்கு ஜெயிக்கிற துப்பு இல்லையில. மாநில தலைவர்னு சொன்னவருக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக முடியல. கட்சியை வளர்த்துருக்காங்களே, கட்சியை வளர்த்து 3% இருந்து 11% கொண்டு வந்திருக்காருல அண்ணாமலை. அதை வச்சு என்ன பண்ணுறது? அது பல காரணம் இருக்குல்ல, கூட்டணி காரணம் இருக்குல்ல. இப்போ ஏசி சண்முகம் செல்வாக்கு மிக்க நபர், அவருக்காக ஓட்டு போடுறவன் இருப்பான். இருக்குங்க. இப்போ நீங்கள் நான் இவர் இருக்காரு பாரிவேந்தர் பச்சைமுத்து இருக்காருன்னா அவர் தனிப்பட்ட, நான் சொல்ற கட்சி செல்வாக்கு கிடையாது. அவங்களுக்குலாம் தனிநபர் செல்வாக்கு மிக்கவர்கள் இருப்பாங்க. நயினார் நாகேந்திரன் அதிமுகலேருந்து வந்தவர்,
அவருக்கு கட்சியை கடந்து எல்லா சமூகங்கள்லையும் அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்குள்ள சார் கூட்டணி 18% சார், பாஜக மட்டும் 11% வாங்கியிருக்காங்க சார். அது நாடாளுமன்ற தேர்தலுங்க, அதில் வாங்குவாங்க. ஏன்னா நடக்கிறது பிரதமருக்கான தேர்தல் தானே. யார் பிரதமர் என்கிற தேர்தல் நடக்குது. அதில் இந்தியா கூட்டணி பிரதமரை அறிவிக்க முடியாத கூட்டணியாக இருந்துச்சு. அதனால தமிழ்நாட்டில் பிரதமருக்கான வாய்ப்பு அப்படிங்கிற கணக்கில் ஒரு 11% வாங்குறாங்களா, 10 கடக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அந்த தேர்தலுக்கு பொருத்தமானது. சட்டமன்ற தேர்தலில் தேசிய கட்சிகளுக்கு எந்த பெரிய வேல்யூவும் தமிழ்நாட்டில் கிடையாது. இது நான் சொல்றது பாஜக மட்டும் இல்லை, காங்கிரஸ் கட்சிக்கு பொருந்தும், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பொருந்தும். நீங்கள் எந்த ஆம் ஆத்மி கட்சி தமிழ்நாட்டில் பெரிய கட்சின்னு சொல்ல முடியுமா? நீங்கள் அது வேற மாநிலங்களில் செல்வாக்கு மிக்கதாக இருக்கும். தேசிய கட்சி என்பது மாநில தேர்தலில் வந்து பெரிய ரோல் பண்ண முடியாத ஒரு கட்சி. அது சரி, அது வந்து சும்மா ஒரு துணை மாப்பிள்ளையாக தான் இருக்க முடியும், மாப்பிள்ளை ஆக முடியாத கட்சி அது. அதனால் அதை வந்து நீங்கள் பெருசுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இந்த என்டிஏ கூட்டணியால திமுக வீழ்த்த முடியாதுன்னு சொல்ல வரீங்களா? அது என்ன சந்தேகம் உங்களுக்கு? அவங்களுக்கே தெரியும் வீழ்த்த முடியாதுங்கிறது அவங்களுக்கே தெரியும். அப்புறம் ஏன் கூட்டணி சேரணும்? தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு வழக்குல இருந்து எடப்பாடியார் தன்னை தற்காத்துக் கொள்ளணும். இரட்டைலை பிடிங்கிட்டு போயிடுவாங்க தேர்தல் ஆணையத்தின் வழியா வழக்கு போட்டு வந்து தன்னுடைய பங்காளியை வந்து எதிராளியா மாத்துறதுல அடுத்த பங்காளியை, அதாவது அதிமுக ஒன்று கூடன்னு பேசிக்கிட்டு 2, 3, 4, 5 உடஞ்சிக்கிட்டே இருக்கு. அடுத்து ஒன்று கூடன்னு சொல்லிக்கிட்டே அடுத்தடுத்த கட்சி உடைகிறதுக்கான ஒரு அணி உருவாயிட்டு இருக்கு. இப்போ செங்கோட்டையன் அணி ஓபிஎஸ் அணியோட நின்றுன்னு பார்த்தோம், அடுத்த அணி வந்துருச்சுல செங்கோட்டையன் ஒரு அணி உருவாக்க போறாரு. அப்போ இதெல்லாம் எதை நோக்கி போகும்னா, அதிமுக ஒரு செதறு தேங்காயா இருக்கிற வரைக்கும் அவன் கட்சிக்காரனே ஓட்டு போட மாட்டான். சார், மகாராஷ்டிராவில் எப்படி வந்து ஒரு அரசியலை வந்து பாஜக பண்ணுச்சோ, சிவசேனாவை எப்படி உடைச்சாங்களோ, என்சிபி எப்படி உடைச்சாங்களோ, அதே மாதிரியான ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் பண்ணணும்னு நினைக்குதா? அதில் என்ன சந்தேகம்? அங்கே உடைச்சி வெற்றி பெற்றாங்க, இங்கே உடைச்சிட்டாங்க. அந்த வெற்றி பூரா திமுகவுக்கு போய் சேருது, அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. பாஜக அதை அனுபவிக்க முடியாது. அதுதான் இங்கே இருக்க சிக்கல். அந்த மாநிலத்துக்கும் வட மாநிலத்தில் செய்யக்கூடிய வேலைக்கு, மகாராஷ்டிராவில் செய்யக்கூடிய வேலைக்கு, இங்கே இருக்க வேலைக்கு என்னன்னா, அங்கே கட்சியை உடைச்சா அதனுடைய ஆதாயம் அவங்களுக்கு வந்து சேரும். சரி, நீங்கள் அதிமுக உடைச்சா இங்கே திமுக தான் மீண்டும் ஆட்சி, திமுகவை வந்து மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவதற்கான செயல் திட்டமாக தான் மாறும். ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கும்னு பாஜக நினைக்கிறாங்க சார். 21 ஒருங்கிணைந்த அதிமுக நினைக்கிறதுக்கு யோக்கியதை இருக்கா? உடைச்சது அவங்க தானங்க. ஓபிஎஸ் வெளியே கொண்டு வந்தது அவங்க தானங்க. ஆடிட்டர் குருமூர்த்தி என்ன சொன்னாரு? போய் தியானம் ஏரியா நான் தான் சொன்னேன்னு சொன்னாரா இல்லையா? உடைச்சது அவங்க தானே. ஆமா சார், அதே அமித்ஷா தான் 2021 நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதான் நீங்க வந்து திமுக வீழ்த்த முடியும் அப்படின்னு சொன்னார்ல. அதாவது அப்ப எடப்பாடி கேட்கல, இப்ப கேட்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காருல்ல. ஒரு கூட்டத்துல கல்லறிகிறோம், குழப்பம் வந்து சண்டை வந்துருச்சுங்க. ஒரு கூட்டத்தில் கல்லறிகிறது மாதிரி எளிதான செயலா அந்த 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 கலவரத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது? மணிப்பூரில் வந்து பாஜக வந்து விதைச்சி விட்டாங்க இன ரீதியான கலவரத்தை. கண்ட்ரோல் பண்ண முடியுதா? மீண்டும் ஒன்று கூட முடியுதா? மனிதர்களை பிரித்தாளுகிற சூழ்ச்சியில் இருக்க சிக்கல் என்னன்னா, ஒவ்வொருத்தனுக்கு ஒரு ஈகோ இருக்குல்ல. மறுபடியும் ஓபிஎஸ் நான் சேர்க்க மாட்டேன்னு தானே எடப்பாடி சொல்கிறாரு. இப்போ வரைக்கும் அதான் சொல்லிக்கிட்டு சொல்கிறாருல. அப்போ என்ன செய்ய முடியும்? செங்கோட்டையனுக்கு செல்வாக்கு கிடையாது சார். செங்கோட்டையனுக்கு செல்வாக்கு கிடையாது. ஏங்க, அவருடைய ஒரு தொகுதியில் அவர் வேணா அதிகபட்சம் எம்எல்ஏ ஆகலாமுங்க. அவர் கட்சியில் ஒட்டுமொத்த கட்சியிலும் செல்வாக்கு செலுத்த முடியாது சார். அது அவர் வந்து எம்ஜிஆர் காலத்து ஆள் சார். அவர் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாடு முழுக்க வந்து அதிமுக வேலை வாங்கி கொடுத்திருக்காரு. செல்வாக்கு இல்லாம கிடக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இல்ல சார், எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. அது மட்டும் இல்லாம அவர் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அதிமுகவினருக்கு போக்குவரத்து துறையில வேலை வாங்கி கொடுத்திருக்காரு. தமிழ்நாடு முழுக்க அவருக்கு வந்து ஆதரவாளர்கள் இருக்காங்க. செங்கோட்டையனுக்கு எந்த காலத்துக்கு அதெல்லாம் அரசியலில் தினசரி அப்டேட் மாறிட்டு இருக்கு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் அதை வச்செல்லாம் அரசியல் பண்ணவே முடியாது. நீங்கள் மானாமதுரையில் வந்து கிருபாநிதினு ஒரு டாக்டர் வந்து பாஜக சார்பாக மாநில தலைவராக கொஞ்ச நாள் இருந்தார். சட்டமன்றத்துக்கு போட்டிக்கிட்டார். அவர்கிட்ட கேட்டாங்க, எப்படி இந்த தொகுதியில் நிற்கிறேன்னு கேட்டாங்க. அதுக்கு கிருபாநிதி சொன்னார், இந்த மக்கள் நிறையா பேருக்கு நான் மருத்துவ சேவை செஞ்சுருக்கேன், இலவச மருத்துவம் போட்டு நிறையா பேருக்கு ஊசி போட்டிருக்கேன், என்னால் ஓட்டு போட்டுருவாங்கினார். இந்த கண்டக்டர் வேலை வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னதும் நீங்கள் வந்து கிருபாநிதி ஊசி போட்டதும் ஒன்று தான். ரெண்டுக்குமே வேலைக்கு ஆகாது. அரசியலுடைய வேகம் வந்து தினசரி மாறிக்கொண்டே இருக்கும். அவர் சீன்லேயே கிடையாது செங்கோட்டையன் வந்து இது வந்து சும்மா இது வந்து தேவையில்லாமல் வந்து செத்த மாட்டை கட்டி உழுகுற கதையாக போகுது கிடைச்சது. இது உழவுக்கே வராது, இது உருப்படாது. செங்கோட்டையனை வச்சு பாஜக நினைக்கக்கூடிய விலை நடக்காதுன்னு சொல்ல வரீங்களா? ஒன்றுமே நடக்காது. கிரிமினல் வேஸ்ட்டுமாங்க இல்லை. அதுதான் பாஜக வந்து மறுபடியும் மண்டை மேல இருக்க கொண்டையை மறைக்க முடியாமல் தவறுக்கு மேல் தவறு செய்கிறாங்க. அவங்க ஒரு நாளும் வந்து வெற்றி பெற முடியாது. அதிமுகவை அவர்கள் சேதப்படுத்துவதாக நினைத்து கொண்டு பாஜக தான் சேதாரம் அடைய போகுது. களத்தில் வேலை செய்ய மாட்டான் தொண்டன். எழுதி வச்சுங்க. நீங்கள் கள அரசியலுங்கிறது வேற. நீங்கள் தனிப்பட்ட முறையில் அதிமுகவே தோற்கும் போது திருநாவுக்கரசு ஜெயிப்பார்.
சில தனிப்பட்ட செல்வாக்கு அவங்களே பாஜக போகும்போது தோத்து போனார் தெரியுமா உங்களுக்கு? ராமநாதபுரத்தில் நின்று தோத்து போனார். அறந்தாங்கியோ புதுக்கோட்டையில் ஆமா, அவர் தோத்து போனாரு. அது அவ்வளவு எளிது இல்லை. கள அரசியல் என்பது வேறு. நீங்க தத்துவார்த்தமாக தேசிய அளவுல வலிமை மிக்க பாரதம் அப்படிலாம் பேசலாம். களத்தில் அது கீழே இறங்க சார், அண்ணாமலையை மாத்திட்டு வேற யார் தலைவராக கொண்டு வந்தாலும் இந்த கூட்டணி ஜெல்லாகாதுன்னு சொல்ல வரீங்களா? அண்ணாமலை தான் வந்து அதிமுகவின் மீது ரொம்ப விமர்சனத்தோட இருக்காரு. நயினார் நாகேந்திரன் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தா அந்த கூட்டணி ஜெல்லாகாதுன்னு சொல்ல வரீங்களா? நயினார் நாகேந்திரனுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு அவர் தொகுதியில இருக்கும். அவர் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடுவார். அது மாதிரி சில தொகுதிகளை வெல்வார்கள். அதை நான் மறுக்கல. ஓகே, ஒட்டு மொத்தமாக ஒரு மாநில அளவில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஒரு சில தொகுதிகளை இப்ப பாஜக ஒரு 4 எம்எல்ஏ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சிரத்தை எடுத்து அதை வந்து ஒரு 6 எம்எல்ஏ ஆக்கலாம், 10 எம்எல்ஏ ஆக்கலாம். அதை தான் செய்ய முடியுமே தவிர திமுக வீழ்த்த முடியாதுங்கிறீங்க. திமுக வீழ்த்துவதற்கு இன்னும் நெடுந்தூர பயணம் செய்யணும். பாஜகவுக்குலாம் இன்னும் அரை நூற்றாண்டு உழைக்கணும். அப்பதான் திமுகவை அசைக்க முடியும். அதுக்காக தான் அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. அது செய்யலாம். அதிமுக வேறு, திமுக வேறு. ரெண்டுமே எண்ணெயும் தண்ணி மாதிரி ஒட்டாது. சார், அதிமுக, பாஜக, பாமக உதிரி கட்சிகள் இவங்க எல்லாரும் சேர்ந்து திமுகவுக்கு போட்டி டஃப் கொடுக்க முடியாதா என்ன? கொடுக்க முடியாது. நடைமுறையில் அதைத்தான் நீங்கள் திரும்பவும் அதே இடத்துக்கு தான் வர்றீங்க. பாமக பகுதி சார்ந்த செல்வாக்களை எம்எல்ஏ ஆவாங்க. அவங்க சமூக செல்வாக்கு, ஜாதி செல்வாக்கு, ஐயா ராமதாஸ் மேலே இருக்கிற பற்று கொண்டவர்கள் அந்த ஒரு சில தொகுதியில் அது வேலை செய்யும். ஓகே, அது திண்டிவனத்தில் வேலை செய்யும், திருச்சியில் வேலை செய்யாது. திருநெல்வேலி பக்கம் கட்சியே இருக்காது, கொடியும் பறக்காது, அதுக்கு ஆள் இருக்க மாட்டான், பூத் ஏஜென்ட் இருக்க மாட்டான். அதனால் நீங்கள் சொல்கிற எல்லாமே பகுதி சார் அரசியல். ஓகே, அந்தந்த பகுதியில் எப்படி இந்த உள்ளாட்சி தேர்தல்களில் வந்து சில பேர் உள்ளூரில் அவன் யாருன்னே தெரியாது, அவன் ஜெயிச்சிருவான். ஏன்னா அந்த தெருவில் அவனை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, அவன் நல்லவன், நமக்கு உதவி செய்வான், ஓடி வருவான், அதனால் ஓட்டு போடுவாங்க. தலைவர் ஆகிட்டான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பிரசிடென்ட் ஆகிட்டான்னு சொல்லுவாங்க. அது இந்தியாவுக்கு பிரசிடென்ட் ஆகிறது மாதிரி நம்ம நினச்சிக்கிற முடியாது. அது ஊராட்சி பிரசிடென்ட், அது அவ்வளோதான். உள்ளூருக்கான தலைவர் அவ்வளோதான். ஓகே, அது பகுதி சார்ந்த செல்வாக்கை வந்து அவர்கள் பெறுவாங்க. நயினார் நாகேந்திரன் வெற்றி பெறுவார், பாமக சில இடங்கள் அந்த மாதிரிலாம் வெற்றி பெறுவாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு திமுகவை வீழ்த்துவதற்கான இடம்ங்கிறது இருக்கவே இருக்காது. ஓகே சார், நன்றி சார். குறிப்பாக என்டிஏ கூட்டணி அமைந்தாலும் திமுகவை வீழ்த்த முடியாத உங்களுடைய பார்வை ரொம்ப விரிவாச்சிருக்கீங்க. நிறைய பேசுவோம், நிறைய அப்டேட்டும் வரும். மேலும் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ராஜகம்பீரன் சார்.